அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே குரூப் 4 எழுதிட்டு வந்திருப்பீங்க அப்படிதானே? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், ஜிஎஸ், மேக்ஸு, ரீசனிங் எல்லாம் இருந்திருக்கும். ஸோ எப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் நமக்கு ஈஸியாக இருக்கும், ஜிஎஸ் வந்து கஷ்டமாக இருக்கும், அதே மாதிரி மேக்ஸும் ஓரளவு கஷ்டமாக இருக்கும். அப்படி இந்த தடவை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழ் யாராவது ஈஸின்னு சொன்னீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. அது ஈஸியே இல்லை, எந்த ஒரு கொஸ்டினுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. பயங்கரமான ஒரு கொஸ்டின். ஸோ இதுக்கப்புறம் இப்படி தான் கேட்பாங்களான்னு தெரியல, எந்த புக்குன்னு தெரியல. ஓகேவா? ஸோ ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க தமிழில். ஈஸியாக கேட்ட கொஸ்டினை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஈஸியாக கேட்ட கொஸ்டின் இதுதான். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தியிலே ஆன்சர் இருக்குது, பேராவிலே ஆன்சர் இருக்குது. வாவ், சுதேசி நாவாய் சங்கம் நிறுவியவர் யார்? அடுத்து சென்னைக்கு வரும்போதெல்லாம் யாரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார்? அதுக்கப்புறம் அவர் புலமை பெற்ற மொழிகள். இதுக்கு அந்த பத்தியிலேயே ஆன்சர் இருக்குது, ப்ளஸ் இது ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. ஓகேவா? இது ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். அடுத்தது, தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னு அழைக்கப்படுறது எதுன்னு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அழைக்கப்படும் அருவி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு ஈஸியான கொஸ்டின். அதுக்கப்புறம் கனவு இல்லம் பற்றி கொடுத்துருக்காங்க. கனவு இல்லம் பற்றி கொடுத்து எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்பட்டது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, இது என்னை பொறுத்தளவு ஈஸியான கொஸ்டின்னா இதான். இதை யாரும் கஷ்டம்னு சொல்ல மாட்டீங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா வினைமுற்று வினையாளனின் பெயர் எப்பவும் போல் கேட்டிருக்காங்க. பெயர் அச்சம் கேட்டிருக்காங்க, ஈஸி தான். ஓகேவா? அதே மாதிரி குறில் நெடில் வேறுபாடெல்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வல்லினம் அந்த ஒற்று கசதப மிகுறதை வச்சு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு கொஸ்டின். ஓகேவா? வல்லினம் மிகும், கசதப மிகும், நமக்கு நல்லாவே தெரியும், கசதப மிகும்னு படிச்சிருப்போம். அந்த ஒற்று மிகுறும்போது பொருள் மாறும், அதுவும் நமக்கு தெரியும். பட் அதை வச்சு கூற்று காரணம் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளை வச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் கொஸ்டின் எடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப ஓகே, விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவானதாக இருந்தது. அதுக்கப்புறம் பொறுத்துகளில் கேட்டிருக்காங்க. சாந்து, குருவி, அருவி, இல்லை ரைமிங்காக போகிறாங்க, குருவி, அருவி. பட் ஆன்சர் நமக்கு தெரியல. அவங்க கேட்டிருக்கிறது ஓகேவா, பயங்கரமாக கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வேற்றுமையிலேருந்து கேட்டாங்க. ஆக்சுவலாக வேற்றுமை சிலபஸில் எப்படி கவர் ஆகுதுன்னா அந்த தொகை தொடர் அதில் கவர் ஆகும், தொடரில் கவர் ஆகும். பட் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருந்தது. ஓகே, அதெல்லாம் ஓகேவானது. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துடுறேன். கலைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் குறைக்கணும் அப்படின்றதுக்காக வைக்கப்பட்ட கொஸ்டின் கலைச்சொல். ஏன்னா எப்போவுமே என்ன பண்ணுறாங்க, நான் 170+ போட்டேன், இல்லை அது கூட கம்மின்னு நினைக்கிறேன், 175+ போட்டேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இனிமேல் இவங்க யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இந்த கலைச்சொல் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு ஒரு 2 கலைச்சொல் ஸ்கூல் புக்லேருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ மற்ற கலைச்சொல்லாம் கட் ஆஃப் குறைக்கிறதுக்காக வைக்கப்பட்ட கலைச்சொல். நிறையா இடங்களில் பழமொழி மரபு தொடர் இருந்துச்சு. ஒரு இடத்துலலாம் ஒரு திருக்குறள் கொடுத்து பழமொழி கேட்டிருந்தாங்க. ஓகே, அதே மாதிரி திருக்குறளில் அந்த கடை 2வது என்ன பண்ணிட்டாங்கன்னா 2வது அடியை கொடுத்து அதுக்கான பொருள் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோழன் அப்படின்னு பொருள்படுற காம்ரேட்டு என்ன மொழிச்சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மாதிரி மரபும் பழமொழியும் நிறையா இடங்களில் இருக்குது. ஓகேவா? பழமொழி மரபு நிறையா இடங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அணிகம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க நமக்கு தான் என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் மனசு உடைஞ்சு போயிடுவோம். அதுக்கப்புறம் பலா கூட்டல் அருமை. நான் லாஸ்ட்டாக ஒரு ரிவிஷன் கிளாஸ் போகும்போது ஆஃப்லைனில் இந்த கொஸ்டினை சொன்னேன். உடன்படுமையிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அந்த 100 கொஸ்டினில் நான் சொன்னது அந்த ஒரு உடன்படுமை ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. பலா வறுமை அப்படின்றது உடன்படுமையிலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டின். ஓகே,
அதுக்கப்புறம் வினா பெயர் சுட்டு பெயரில் அதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஈஸியான கொஷின் பார்த்திங்கன்னா 30 to 40 கொஸ்டின் புக்கில் இருந்து ஈஸியான கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 10 கொஸ்டின் வெளில போவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா 10 கொஸ்டின் புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 5 வருஷம் படித்து அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ணேன். இப்போ 6வது வருஷம் 1 இயர் ஆகிடுச்சு சர்வீஸ்க்கு வந்து. இப்படி ஒரு கொஸ்டின் நான் பார்த்ததில்ல. ஓகேவா? இப்படி ஒரு கொஸ்டினே நான் எப்போயுமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கீ தான் போடுவேனே தவிர இப்படி எந்த ஒரு கொஸ்டினுக்குமே மன உளைச்சல் ஆனதில்லை. இப்போ இந்த கொஸ்டின் தான் ஃபஸ்ட்டு. கலைச்சொல் நினைக்கும் போது இன்னும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இது மாதிரி மரபு தொடருமே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழ்லையுமே இல்லை இந்த மரபு தொடரெலாம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த திருக்குறள்லேருந்து கேட்டிருக்கிறதுமே ரொம்ப கஷ்டமான ஒரு கொஸ்டினாக தான் இருக்குது. அது மாதிரி காயிதே மில்லத் பற்றி கேட்டிருக்காங்க, முகமது இஸ்மாயில், அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின். அதான் புக்கிலேருந்து ஒரு 30 கொஸ்டின் வரையும் ஈஸியாகவும் இருக்குது. பட் அந்த கொஸ்டினை வச்சு இந்த கொஸ்டின் ஈஸின்னு முடிவு பண்ணிட முடியாது. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி சுட்டு பெயர் வினா பெயர் அவங்க கொடுத்துருக்க சிலபஸ்லேருந்து அதை கரெக்டாக கேட்டு வச்சுருக்காங்க. இலக்கணத்துலேருந்து எத்தனை கொஸ்டின் கேட்பேன் அப்படின்றத சொல்லலை, எப்படி கேட்போம் அப்படின்னு ஒரு மாடல் கொஸ்டின் கொடுக்கல. நம்மளை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. இதுவே எப்படின்னா குரூப் 2 2Aல தமிழ் நினச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகும். ஸோ அதெல்லாம் நினைக்காதீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்குறேன். ஸோ நானும் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு கொஸ்டின். நான் ஃபஸ்ட்டு சிலபஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆஃப்லைன்லேயும் சொல்லியிருந்தேன், ஆன்லைன்லேயும் சொல்லியிருந்தேன். பட் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான ஒரு கொஸ்டின். அந்த எதிர்ச்சொல் கேட்டிருக்குது, நம்ம கூற்று காரணம்லாம் கூற்று காரணம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. நன்னூல் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. எதுக்கு இப்படி கேட்குறாங்க அப்படின்றது தெரில. போக போக இப்படி கேட்பாங்களா அப்படின்ற ஒன்றும் தெரியல. இதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கும் ஆன்சர் இல்லை. ரொம்ப ஒரு குழப்பத்தில் தான் நம்ம எல்லாருமே இருப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு புக்கை மட்டும் நம்பி இருக்காதீங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் இது நிறைய கொஷின்ஸ் பார்த்துருக்கேன். தமிழில் 2011லேருந்தே நான் பழைய கொஷின்ஸ்லாம் பார்ப்பேன். 2011லேருந்து தான் இந்த சிலபஸ், இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ். அதனால் நான் பழைய கொஷின் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன். எல்லாமே புக்கில் இருந்து தான் கவர் ஆகும். பட் இந்த கொஸ்டின் தான் குரூப் 2A கொஸ்டினும் அப்படி தான் இருந்துச்சு. மெயின்ஸில் அப்படி தான் இருந்தது. ப்ரிலிம்ஸ் சொல்லலை, மெயின்ஸில் அப்படி தான் கஷ்டமாக இருந்துச்சு. நான் மெயின்ஸ் தான் இப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதே கதை தான் ப்ரிலிம்ஸும். குரூப் 4 ப்ரிலிம்ஸே இப்படி இருக்குது அப்படின்னா நம்ம தான் இதுக்கப்புறம் நம்மளே மாற்றிக்கணும். புக்கு ஒரு உண்மை சொல்லணும்னா நான்லாம் ஃபுல்லாக புக்கு தான். பழைய புக்கு, அட்வான்ஸ் தமிழ் புக்கு அப்படின்னு எல்லா எடிஷன்ஸ் புக்குமே படிப்பேன். எல்லா புக்குமே, நியூ புக்கு, ஓல்டு புக் எல்லாமே கவர் பண்ணுவேன். பட் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கவே கஷ்டம்தான். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த புக்கை மட்டும் நம்பி இருக்காதீங்க. தயவு செஞ்சு புக்கை மட்டும் நம்பி இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்களே என்ன பண்ணுங்கள், உங்களை நீங்களே மாற்றிக்கங்க. அவங்கள மாற்றிட்டாங்க தமிழுக்கு டோட்டல். அவங்கள மாற்றிட்டு கேட்டுட்டாங்க. நீங்களும் உங்களை கொஞ்சம் மாற்றிட்டு அடுத்தடுத்து நல்லா படிங்க. வேறு வழி இல்லை. கட் ஆஃப் குறையும். கட் ஆஃப் ஒரு வழியாக குறைச்சிருவாங்க. தமிழ் அப்படி எடுத்து குறைச்சிருவாங்க. அதான் கலைச்சொல் வச்சதெல்லாம் அவங்களோட மோட்டிவ் வந்து கட் ஆஃப் குறைக்கணும் அப்படின்றது தான். ஸோ உங்களோட கருத்து என்ன அப்படின்றதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.